போன வீடியோல 25 ஸ்லோகங்களும் அதோட விளக்கங்களும் பார்த்தோம். இந்த வீடியோல 26வது ஸ்லோகத்தோட விளக்கங்களையும் அப்புறம் அதோட ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். 26வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பிரகாசமான சூரியனோட கதிர்கள் கூட அந்த நரசிம்மமூர்த்தியோட பார்வை பட்ட உடனே தன்னோட பிரகாசத்தை இழந்து போயிடுமா. சூரியனோட கதிர்களுக்கே அந்த மாதிரி நிலைமைனா சந்திரனை பத்தி சொல்லவா வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். பாதி நரனாகவும் பாதி சிங்கமாகவும், அதாவது அழகான நரசிங்கமாக அவதரித்த அந்த ஸ்ரீஹரியானவர் எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு 26th ஸ்லோகத்துல சொல்றார். 27th ஸ்லோகத்துல இந்த மாதிரி அற்புதமான அந்த நரசிம்மரோட சரிதத்தை சொல்லி மேலுலகத்துல தேவர்களும் மண்ணுல வாழக்கூடிய மன்னர்களும் உற்சாகமாக பேரானந்தத்தோட கொண்டாடி உன்னோட அனைத்து, அதாவது அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிணிகள்ல இருந்தும் அவளுக்கு விடுதலை கிடைக்கிற மாதிரி பெருமாளை வேண்டிக்கிறாளாம். நரசிங்கராக தோன்றி இந்த உலகத்தோட ஜீவன்களோட கஷ்டங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய அந்த ஹரி எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு 27th ஸ்லோகத்துல சொல்றார். 28th நரசிங்க பெருமாளோட அந்த புனித நாமத்தை கேட்ட நொடியில ராட்சசர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாளாம். தேவர்கள் எல்லாம் பூமியில சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றா. ராட்சசர்கள் எந்த நரசிங்க பெருமாளை எதிர்க்கிறாளோ அவெல்லாம் அழிஞ்சு போயிடுறாளாம். எதிரிகள் யுத்த பூமியை விட்டு தலை தரிக்க ஓடிடுறா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹரியானவர் எனக்கு மங்களங்களை விருத்தி பண்ணட்டும் அப்படின்னு 28th ஸ்லோகத்துல சொல்றார். 29th ஸ்லோகத்துல யார் ஒருத்தர் ரிக்வேதத்தை உச்சரித்து இந்த உலகத்தை நிர்மலமாக்கின்றிருக்காரோ, யார் ஒருத்தர் யஜுர்வேத பாராயணத்தினால இந்த உலகத்தை காத்துன்னு இருக்காரோ, எல்லா தீமைகளையும் சாமவேத பாராயணத்தினால கலைஞ்சு கொடுக்கிறாரோ, அந்த மாயாவியா இருக்கக்கூடிய வாமனமூர்த்தியா வந்த அந்த ஹரி எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும்னு 29th ஸ்லோகத்துல சொல்றார். 30th ஸ்லோகத்துல எந்த வாமன மூர்த்தியோட திருவடி நிலப்பரப்பை சுத்தி பண்றதோ, ரிக் யஜுர் சாம வேதங்களை சொல்றதுனால ஆகாயமும் யாரோட நாம சங்கீர்த்தனமானது நிலப்பரப்பையும் ஆகாயம் பூமி ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது அந்த அந்தரிக்ஷத்தை நிர்மலமாக்கியதோ, அந்த பரம பவித்திரமான வாமன மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த ஹரி மேலும் மேலும் எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு 30th ஸ்லோகத்துல சொல்றார். 31st யார் ஒருத்தர் வாமன ரூபியாக அவதாரம் பண்ணிட்டு அசுர சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய அந்த மகாபலியோட யாகசாலை வரைக்கும் நடந்து 3 அடி மண்ணை யாசகமா வாங்கறத பார்க்க முடியாம அந்த பூமாதேவியானவள் தலை குனிந்தாலோ, யாரோட ஞானத்துக்கு புலப்படாதவரும் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் பதியானவரும் எல்லா உலகங்களையும் தனக்குள்ள கொண்டவருமா இருக்கக்கூடிய ஹரி எனக்கு மேலும் மேலும் மங்களங்களை பெருக்கட்டும் அப்படின்னு 31st ஸ்லோகத்துல சொல்றார். 32nd யார் சிறுவனாக உருவம் எடுத்துன்னு மகாபலியோட யாகசாலையில அடியெடுத்து வச்சதும் அவரோட அற்புத ரூபத்தையும் தேஜஸையும் அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாரும் பார்த்து பேச்சில்லாம குழப்பம் அடைஞ்சாலோ, யார் ஒருத்தர் பிரளய காலத்துல 7 உலகங்களையும் தன்னோட வயத்துல அடக்கி காத்தாரோ அந்த ஸ்ரீஹரி, அந்த பெருமாள் எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு 32nd ஸ்லோகத்துல சொல்றார். 33rd ஸ்வர்க்கத்துல தேவர்களாலையும் பூமியில மனுஷர்களாலையும் அந்தரிக்ஷத்துல கிரகங்களாலையும் துதிக்கப்படுபவரும் தன்னோட பெரிய பாதத்தினால இந்த உலகத்தையே அளந்தவருமா இருக்கக்கூடிய ஹரி எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு 33rd ஸ்லோகத்துல சொல்றார். 34th எல்லா உலகத்துக்கும் பதியானவரும் தன்னோட 2 அடியால பூமி ஆகாயம் ஸ்வர்க்கத்தை அளந்தவரும் இந்திரனை உலகத்துக்கு அரசனாக்கி ஆசிர்வதித்தவரும் அந்த ஹரி எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும்னு 34th ஸ்லோகத்துல சொல்றார். இந்திரனுக்கு இணையான அந்த நற்பதவிய மகாபலிக்கு அளித்தவரும் தேவர்களுக்கு யாகத்துல அவாவாளுக்கு உகந்த அந்த ஹவிர்பாகத்தை கொடுத்து அருளினவருமா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும்னு 35th ஸ்லோகத்துல சொல்றார். 36th ஸ்லோகத்துல யார் ஒருத்தர் ஹயக்ரீவனாக அவதாரம் எடுத்துன்னு மது கைடவர்களை ரசாதலத்துல அழிச்சு அவர்களால நீர்ல மறைத்து வைக்கப்பட்ட அந்த வேதங்களை நீர்ல சஞ்சரிக்கக்கூடிய ஜீவராசியாக, அதாவது மத்சியமாக தோன்றி மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொடுத்து யோக நித்ரையில ஆழ்ந்த ஸ்ரீ ஹரி அந்த பெருமாள் எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும்னு 36th ஸ்லோகத்துல சொல்றார். 37th ஸ்லோகத்துல பரசுராமராக அவதாரம் எடுத்துட்டு 1000 கரம் கொண்ட அந்த கார்த்தவீர்யார்ஜுனரோட அந்த 1000 கரங்களை சேதித்தவரும் மேலும் பல க்ஷத்ரிய வம்சங்களையும் வேரோடு அறுத்த அந்த ஸ்ரீஹரி எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும்னு 37வது ஸ்லோகத்துல சொல்றார். 38வது ஸ்லோகத்துல
தசரத ராமராக அவதரிச்சு மகாவீரனான அந்த வாலியை கொன்னு இலங்கைக்கு கடல் மேல பாலம் அமைத்து ராத்திரியில சஞ்சரிப்பவர்களா இருக்கக்கூடிய ராட்சச தலைவன் ராவணனையும் அவரோட படைகள் எல்லாத்தையும் அழித்த அந்த ஸ்ரீஹரி எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு 38வது ஸ்லோகத்துல சொல்றார். 39வது ஸ்லோகத்துல கிருஷ்ணராக அவதரிச்சு குழந்தை பருவத்துல சகடாசுரனை காலால உதைத்தே கொன்றவரும் மரங்களாக நின்ற யமலார்ஜுனர்களை சாய்த்தவரும் கம்சனோட சபையில இருக்கக்கூடிய மல்லர்களை கொன்னுட்டு இறுதியாக தன்னோட மாமனான கம்சனையும் கொன்றவருமா இருக்கக்கூடிய அந்த ஹரி எனக்கு மேலும் மேலும் மங்களங்களை கொடுக்கட்டும்னு 39வது ஸ்லோகத்துல சொல்றார். கார்த்தால உதிக்கக்கூடிய 1000 கதிரவனோட கிரணங்களுக்கு இணையான தேஜஸோட இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தையும் கௌமோதகம்னு சொல்லக்கூடிய கதைய கைகள்ல ஏந்திண்டு நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஹரி எப்பவுமே எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும்னு 40வது ஸ்லோகத்துல சொல்றார். பனிக்கட்டிகள்ல இருந்து கரைந்து பாயக்கூடிய நீர் மாதிரியும் பூரண சந்திரன் மாதிரி குளிர்ச்சியானவரும் குந்த புஷ்பம் ஸ்படிகமணி மாதிரி நிர்மலமானவரும் வெண்மையான பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்க கையில ஏந்திண்டு அதுல மூச்சுக்காத்த நிரப்பி மத்தியான வேளையில அந்த சங்கோட ஒளியை எழுப்பக்கூடியவருமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஹரி நம்மளுக்கு மங்களங்களை பெருக்கட்டும் அப்படின்னு 41st ஸ்லோகத்துல சொல்றார். 42ல ஒரு கையில பூத்த தாமரை மலரை ஏந்திண்டவரும் மகாலட்சுமி தன்னோட மார்பிள தாங்கின்றவரும் அழகான தாமரை மலர்களை ஒத்த விசாலமான கண்களோட இருக்கக்கூடியவருமா இருக்கக்கூடிய அந்த ஹரி எப்பவுமே எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும் அப்படின்னு 42nd ஸ்லோகத்துல சொல்றார். ஆதியும் அந்தமும் இல்லாதவரும் எல்லா ஜீவன்களாக அவரே இருக்கக்கூடியவரும் எப்பவும் எங்கும் எல்லா செயல்லையும் என்னோடவே இருந்து எனக்குள்ள ஆன்மாவாக இருந்துண்டு என்ன செயலாற்ற பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீஹரி எல்லா நேரங்கள்லயும் எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும் அப்படின்னு 43rd ஸ்லோகத்துல சொல்றார். யாரு ஒருத்தர் அந்த ஸ்ரீஹரியை அந்த பெருமாளை சரணமடைஞ்சு இந்த ஸ்தவத்தை பாராயணம் பண்றாளோ அவளுக்கு எல்லா பாவங்கள்ல இருந்தும் அவளால விடுபட முடியும். அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் ரொம்ப இனிமையானதாக முடியும். அவளோட எல்லா ஆசைகளும் நிறைவேறும், எல்லா செல்வங்களும் பெருகும்னு தால்பிய முனிவருக்கு சொல்றார். இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோட கேட்பவர்களோட கெட்ட கனவுகள்லாம் பலிக்காது. அவர்கள் தொடங்கக்கூடிய எல்லா வேலைகளும் தடையின்றி விரைவாக முடியும். அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்த ஸ்ரீஹரி அவர்கள் அவ சேர்த்து வச்ச பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதுல அழிச்சிடுவார் அப்படின்னு 45th ஸ்லோகத்துல சொல்றார். 46வது ஸ்லோகத்துல தால்பிய முனிவரை பார்த்து பெருமாளோட தாசர்களுக்கு அதாவது பகவான சரணடைஞ்சவாளுக்கு அவர்களால அடைய முடியாதது அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காதாம். அந்த நரஹரி தன்னோட பக்தர்களுக்கு இந்த உலகத்திலையும் சரி மேலுலகத்திலையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அருள்றதோட அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலையும் கொடுக்கிறார். அதாவது ஜனன மரண சூழல்ல இருந்து விடுவித்து பரமபதத்தை கொடுத்து நிரந்தரமாக தன்னோட உலகிலேயே வச்சுக்கிறார் அப்படின்னு தால்பிய முனிவருக்கு சொல்றார். இந்த உலகத்துல அதர்மம் தலை தூக்கின போது ஹரியை துதித்து அந்த கார்த்தவீரியார்ஜுனன் தர்ம சக்தியை கிடைச்சது. அவனுக்கு குபேரன் ஐஸ்வர்யங்களுக்கு தலைவனானான். இந்திரன் எல்லா போகங்களையும் அனுபவிச்சு மகிழ்ந்தான். விதேகரசன் வைகுண்டத்தை அடைந்தான். அவ எல்லாருமே ஹரி பெருமாளோட அருள்னால அவ விரும்பினது எல்லாமே அவளுக்கு கிடைச்சுதான். ஏன்னா அந்த ஸ்ரீஹரி அந்த பெருமாள் ஒருத்தர் தான் தன்னோட பக்தர்கள் என்னெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம பிறவியோட முடிவுல மோட்சத்தையும் கொடுக்க வல்லவர் அப்படின்னு தால்பியருக்கு சொல்றார். யார் ஒருத்தர் அடுத்தது 48வது ஸ்லோகத்துல யார் ஒருத்தர் இந்த மாங்கல்ய ஸ்தவத்தை எந்த ஒரு வேலையை தொடங்கறதுக்கு முன்னாடி சொல்றாளோ அவனோட எல்லா செயல்களும் தடையில்லாமல் நடக்கும். எப்பவுமே கெட்ட கனவுகளே இருந்ததுன்னா அப்போ இந்த ஸ்தவத்தை படிச்சாக்க கெட்ட கனவுகள் எதுவுமே வராது. அதாவது மன ஒருமைப்பாட்டோடு சலனமில்லாத மனதோடு அந்த ஹரியை துதிக்கணும் அப்படின்னு தால்பிய முனிவருக்கு சொல்றார். 49வது ஸ்லோகத்துல யார் ஒருத்தர் பக்தி மற்றும் நம்பிக்கையோட ஹரியை துதிக்கிறானோ அவனோட அமங்கலங்கள் எல்லாமே நசிந்து மங்களங்கள் விருத்தி அடையும். கொடிய கிரகங்களோட அந்த தீய சக்தி அவன் கிட்ட நெருங்காது. தீய பலன்கள் எல்லாம் நற்பலன்களாக மாறும். அவன் ஆற்றக்கூடிய எல்லா செயல்களும் இனிமையானதாகவே முடியும். அவனோட பாவங்கள் முற்றிலும் நீங்கி போறதோட புண்ணியங்கள் மேலோங்கும். அதோட அந்த மகாவிஷ்ணு அவனுக்கு எல்லாத்தையும் மங்களங்களாகவே கொடுப்பார் அப்படின்னு 49வது ஸ்லோகத்துல சொல்றார். 50வது ஸ்லோகத்துல
இந்த ஸ்தவத்தால ஸ்ரீஹரியை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஸ்ரீஹரி இந்த நம்ம சொல்றத கேட்ட அடுத்த நொடியிலேயே மனமு எல்லா மங்களங்களையும் நம்மளுக்கு கொடுக்கறாராம். எங்கும் நிறைந்த அந்த ஸ்ரீஹரி பக்தர்களை காக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பல அவதாரங்களை எடுத்து அவளை எங்கும் எப்போதும் பேணி காத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு இது எல்லாத்தையும் தால்பிய முனிவருக்கு சொல்றார். यदीक्षणज्योतिषिरश्मिमण्डलम् प्रलीनमीशन्नरराजभास्वतः कुतः शशाङ्कस्य स दिव्यरूपदृक् ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः अशेष देवेश नरेश्वरेश्वरैः सदा स्तुतं यच्चरितं महाद्भुतं स सर्वलोकार्तिहरो महाहरिः ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः द्रवन्ति दैत्याः प्रणमन्ति देवताः नश्यन्ति रक्षांसि अपयान्ति चारयः यत्कीर्तनात्सोद्भुतरूपकेसरी ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः ऋग्भावितं यो यजुषा हि श्रीमत् सामध्वनिध्वस्तसमस्तपातकम् चक्रे जगद्वामनकः स सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः यत्पादविन्यास पवित्रतां मही ययौ वियच्चर्यजुषामुदीरणात् स वामनो दिव्यशरीररूपदृक् ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः यस्मिन् प्रयाते सुरभूभृतोद्वरात् न नामकेदातवनिः स सागरा स वामनः सर्वजगन्मयः सदा ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः महाद्भुते दैत्यपतेर्महाद्वरे यस्मिन् प्रविश्चेक्षुभितं महासुरैः स वामनोऽन्तस्थितसप्तलोकदृक् ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः संगैः सुराणां दिवि भूतलस्थितैः तथा मनुष्यैर्गगने च केचरैः स्तुतः क्रमाद्यः प्रचचार सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः क्रान्त्वा दरित्रीं गगनं तथा दिवं मरुत्पतेर्यः प्रददौ त्रिविश्चपम् स देवदेवो भुवनेश्वरेश्वरो ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः अनुग्रहं चापि बलेरनुत्तमं चकार यश्चेन्द्रपदोपमं क्षणात् सुरांश यज्ञांश भुजः स सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः रसातलाद्येन पुरा समाहृताः समस्तवेदा जलचाररूपिणा सकैटबारेर्मधुहाम्बुशायी ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः निक्षत्रियां यश्च चकार मेदिनीम् अनेकशो बाहुवनं तदाश्चिनत् यः कातवीर्यस्य स भार्गवोत्तमो ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः निहत्य यो वालिनमुग्रविक्रमं निबध्य सेतुं जलदौ दशाननं जगान चान्यान् रजनीचरानसौ ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः चिक्षेप बालः शकटं बभञ्जयो यमार्जुनं कंसमरिं जगान च ममर्द चानूरमुखान् स सर्वदा ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः प्रातः सहस्रांशु मरीचि निर्मलं करेण बिभ्रत् भगवान् सुदर्शनं कौमोदकीं चापि गदामनन्तो ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः हिमेन्दुकुन्तस्फटिकाभनिर्मलं मुकानिलापूरितमीश्वरेश्वरः मध्याह्नकालेऽपि स शङ्खमुद्वहन् ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः
तथा पराह्ने प्रविकासि पङ्कजम् वक्षस्थलेन श्रियमुद्वहन् हरिः विस्तारि पद्मायतपत्रलोचनो ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः सर्वेषु कालेषु समस्तदेशेषु अशेषकार्येषु तदेश्वरेश्वरः सर्वैस्वरूपैर्भगवान् अनादिमान् ममास्तु माङ्गल्यविवृद्धये हरिः एतत् पठन्दाल्भ्य समस्तपापैः विमुच्यते विष्णुपरो मनुष्यः सिद्ध्यन्ति कार्याणि तथास्य सर्वान् अर्धानवाप्नोति यतेच्छते तान् दुःस्वप्न प्रशममुपैति पठ्यमाने स्तोत्रेऽस्मिन् श्रवणविधौ स्तोद्यतस्य प्रारम्भो धृतमुपयाति सिद्धिमीशः पापानि क्षपयति चास्य देवदेवः माङ्गल्यम् परमपदम् सदार्थसिद्धिम् निर्विघ्नामतिकपलाम् श्रियम् ददाति किं लोके तदिह परत्र चापि पुंसाम् यद्विष्णुप्रवणधियाम् न दाल्भ्यसाध्यम् देवेन्द्रस्त्रिभुवनमर्दमेकपिङ्गः संसिद्धिम् त्रिभुवनगाम् च कार्तवीर्यः वैदेहः परमपदम् प्रसाद्य विष्णुम् सम्प्राप्तः सकलफलप्रदो हि विष्णुः सर्वारम्भेषु दाल्भ्यैतत् दुःस्वप्नेषु च पण्डितः जपेदेकमना विष्णो तथा माङ्गल्यदर्शने शमं प्रयान्ति दुश्चानि ग्रहपीडाश्च दारुणाः कर्मारम्भाश्च सिद्ध्यन्ति पुण्यमाप्नोति चोत्तमम् हरिर्ददाति भद्राणि माङ्गल्यस्तुति संस्तुतः करोत्यखिल रूपैस्तु रक्षामक्षतशक्तिभृत् इति श्री विष्णु धर्मोत्तरान्तर्गतः माङ्गल्यस्तव सम्पूर्णः।